ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் சிரேஷ்ட மற்றும் பிரபல நடிகை சாந்தனா அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் வயது குறைந்த, அதாவது இளம் நடிகர்களுக்கு நீங்கள் அம்மாவாகவும் நடிச்சிருக்கீங்க. தர்ஷன் தர்மராஜ் போன்ற நடிகருக்கு மனைவியாகவும் நடிச்சிருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கேரக்டர் மாற்றி மாற்றி நடிக்கும் போது, அப்போ அம்மாவாக ஒரு மகனை பார்க்குறதுக்கும் ஒருவரை கணவராக பார்க்குறதுக்குமான அந்த ஃபீலிங்ஸ், அந்த வித்தியாசம், அந்த பார்வைகள் எல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் இந்த எல்லா கேரக்டரையும் நீங்கள் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அந்த பக்கம் இருக்கிற நடிகர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறவாரா என்னன்னா அது அவருடைய பிரச்சனை. அந்த கண்ட்ரோல், அந்த எல்லையை மீறிய சம்பவங்களே இருக்கிறது. ஆக்சுவலாக இப்போ தர்ஷன் தர்மராஜை பற்றி பெருமையாக பேசலாம். நடிப்புன்னு வரும்போது அவர் நடிகர், மற்றபடி அவர் என்ன ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்ப்பார். சாப்பிட்றது எல்லாம் கலந்து பேசுகிற விஷயங்களை. ஆனால் அவர்கிட்ட எல்லாம் சில பேர் கற்றுக்கொள்ளணும். அவர் இப்போ இல்லை. சில பேர் அம்மாவாக நான் நடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமும் நடிக்கும்போது கூட, இப்போ நான் கணவனாக நடிக்கும்போது ஆக்சுவலாக காதல் சீன் இல்லை தானே, ஒரு அம்மா அப்பாவாக நடிக்கும்போது எங்களுடைய கேரக்டர் பொறுப்பான விஷயங்கள் வருது. அதாவது நீங்க கதையை கேட்டுதானே நடிப்பீங்க. அப்ப அது மோசமான விஷயம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்னொன்னு பிள்ளைங்களோட கல்யாண விஷயம், லவ் விஷயங்கள்ல அம்மா அப்பாவா தான் நாங்க நடிச்சிருக்கிறோம். அந்த அனுபவம் எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷம். என்னென்னா, நான் சிங்கிள்னால என்னோட மகன்ட கல்யாணமாகட்டும், என் மகன் லவ் பண்ணல, அந்த அனுபவம் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கல. அது எனக்கு நடிப்பில் கிடைச்சது. நான் சந்தோஷப்பட்டு அது வாழும்போது சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் நடிப்பு துறையில் தான் நான் நடிக்கும்போது தான் நான் வாழ்கிறனே ஒழிய வாழ்க்கையில் நான் நடித்தது இல்லை. அப்போ எனக்கு அம்மானு என்னோட பலம் பலவீனம் எல்லாருக்குமே தெரியும். அன்பு என்னோட பலம், அம்மாங்கிறது என்னோட பலவீனம். யாராவது சொல்லிட்டா முடிஞ்சு அப்படி நான் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து போன விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவர் எத்தனை வயசாக இருந்தாலும், அவர் என் மகன் என்னோட ஏஜ் கம்மியாக ஹஸ்பண்டுக்கு நடிச்சிருக்கேன். மகன் என்னோட ஏஜுக்கு கூடவா இல்லை கொஞ்சம் அந்த மெச்சுவர்டான ஒரு 20-30 வயசு பசங்கள்லாம் நடித்தாலும் அவங்கக்கிட்ட தவறான தொடுதல் இருக்குது. ஏன்னா நம்ம மகன் ஹக் பண்ணும் போதெல்லாம் நான் உணர்ந்தேன். அந்த நேரம் ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கும். என்னென்னா, நான் ஒரு அம்மாவாக பார்க்குறேன், நான் அம்மாவாக அவங்களுக்கு இருக்கேன். என்னென்னா, நடிக்கும்போது நான் அம்மாவாகவே ஆயிடுவேன். இப்போ அவங்க இப்படியெல்லாம் நீங்கள் சம்பவங்களை சந்திச்சிருக்கீங்க? ஒன்று நிறைய இல்லை, எல்லாம் சொல்லுவேன். சில குறிப்பிட்ட இடத்துல அவங்கள நான் பார்க்கும்போது மகனாக நடிச்சிங்க தானே, மகன் தானே அப்படின்னு அவங்கள நான் அப்படி நினைப்பேன். அந்த நேரத்தில் எனக்கு பாலா கூட சில நேரம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நடிக்கும்போது மட்டும் நீங்கள் அவங்களோட இது பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, அதை நீங்கள் அந்த இதாக போயிடாதீங்க எமோஷனல் அப்படின்னு எனக்கு அவர் கூட அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. கேமரா அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் கேமரா. அவர்கிட்ட நான் அன்றைக்கும் பேசும் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன். நான் சொல்ல, உங்கள் ஃபர்ஸ்ட் ராசியப்பா எல்லா இடத்துலையும் இப்போ நான் இருக்கேன். ஏன்னா நான் நடிப்பு துறையில் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு நடித்த பிறகு பேக்கப் சொல்லும்போது, அப்பா ஹாலை விடுங்க, இந்த பக்கமே வர மாட்டேன், அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் போனாலும் அது உங்களை விடாதுன்ட்டு. அந்த மாதிரி தான் இது வந்துச்சு. அப்போ நான் அவங்கள பார்க்குறப்போ எல்லாம் அப்படித்தான். அதே மாதிரி கணவனுக்கு நடித்தவங்களெல்லாம் கணவரானா நினைக்கிறது இல்லை. ஏன்னா நான் தனியாக இருக்கிறனால எனக்கு அதை பற்றி அவசியம் இல்லை. பட் அவங்க கொஞ்சம் ஹக்கிங் சீன் எல்லாம் வரக்குள்ள நான் டிரெக்டர்கிட்ட கேட்பேன். அந்த டைமில் இந்த சீன் முக்கியமானு கேட்டும் இருக்கேன். அதை கொஞ்சம் இல்லாமல் அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கிறேன். ஏன்னா அவங்கள தொடுதல், அப்புறம் அவங்க பேசும்போதெல்லாம் நீங்கள் அழகாக இருக்கிறீங்க அப்படி இப்படி, அழகுன்னு எனக்கே தெரியும், நீங்கள் சொல்லணும்ல அப்படின்னு பேசும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப அது கொஞ்சம் மென்டல் இதுவாக இருக்கும். அந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நடிகரை அழைத்து நீங்கள் சொன்னீங்களா இது தவறு? நான் சொல்லியும் இருக்கேன், இன்டிரெக்டாக என்னென்னா சொல்லியிருக்கேன். நான் என்னோட நடிப்பு துறையோடு விட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோன் எடுத்து சாப்பிட்டீங்களா, குட் மார்னிங், இதெல்லாம் அதுக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க நேரம். அதோட நான் ஒரு குரூப் வச்சுருக்கேன். பொதுவாக நீங்கள் குட் மார்னிங் போடுங்க, எந்த ஒரு விஷஸ் போடுங்க, எனக்கு பர்சனலாக போடாதீங்க. அதுக்குன்னே நான் ஒரு ஆர்டிஸ்ட் வித் ஆர்ட் குரூப்னு ஒன்று, ஆர்டிஸ்ட் குளோபல் குரூப்னு உலகளாவிய ரீதி குரூப் பண்ணி இப்போ ஒரு ஃபங்க்ஷனே வைக்க போகிறேன், கெட் டுகெதர். நிச்சயமாக. அதே நேரம் எனக்கு இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. நான் கேள்விப்பட்ட விதத்தில் நீங்கள் செய்கிற ஒரு விஷயம், நிறைய கலைஞர்களை அழைத்து கெட் டுகெதர், அதே போன்று அந்த பழங்காலத்து அவர்களை விளையாட வைத்து, நாங்கள் மறந்த விளையாட்டுகளை அவர்களுக்கு மீண்டும் ஞாபகப்படுத்தி, இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சு கஷ்டப்பட்டு நீங்கள் செய்கிறீங்கன்னு வைங்களேன், கடைசியில் யார் சரி ஒருத்தர் பேர் போட்டுக்கொள்கிறாங்கன்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. அது ராஸ்பாட முழு பூஜையும் எனக்கு தான் பொறுப்பு கொடுத்தாங்க. அப்போ அந்த பூஜை விஷயங்கள் எல்லாம் பார்த்து, அந்த பூஜை தானே, அப்போ அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன்.
அப்போ அந்த இடத்துல கூட அவங்க பத்திரிகையில் நியூஸ் போடும்போது கூட அந்த இடத்துல எல்லாரோடையும் கலந்து பேசுவேன். இவ்வளோ நான் ஃபேமஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நானும் இப்போ ஒத்துக்கிறேன். ஏன்னா இப்போ சில விஷயங்களை நாங்கள் மூடி மறைஞ்சனால தான் எங்களை பற்றி யாருக்கும் தெரியல. ஸோ இப்போ நான் வெளியில் வந்து சில விஷயங்கள் சொல்லணும். அவங்க அந்த பத்திரிகையில் சிங்கள பத்திரிகையில் போட்டிருக்காங்க, எல்லாம் கிளியராக இருக்குது. தமிழ் பத்திரிகையில் என் முகம் திரும்பி இருக்குது. அது ஒன்று. அப்புறம் அதில் பிரபல தெரியாத பேர் இருக்கு, பரவாயில்ல, அவங்களோட பேரை போடுங்க. ஆனால் நாங்கள் பிரபல நடிகர், நானும் பிடி செல்வம் அவரும் பிரபல நடிகர் அப்படின்னு. அப்போ எங்கள் 2 பேரோட பேர் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, நாங்கள் யாருன்னு தெரியாது, இந்த நியூஸ் யார் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை நான் பப்ளிக்கில் சொல்லுவேன். என்னன்னா இதுதான் நீங்கள் பண்ணுற விஷயம். ஆனால் அவங்க இது பண்ணுற விஷயம் மட்டும் இது அவங்க செய்கிற தவறு இது தவறு. ஆனால் அவங்களே சொல்லுவாங்க இங்கே வெட்டுறாங்க, இங்கே போறாமன், நீ செய்கிறவனே நீ ஒழுங்காக இருக்க வேணாமா இல்லையா? அந்த அதாவது நாங்கள் எங்களுடைய துறையில் இருக்கிறவங்கள யார் யார் என்று தெரியாமல் முதலாவது மூத்த கலைஞர்கள், சிரேஷ்ட கலைஞர்கள், பிரபல கலைஞர்களுக்கு, நடிகர்களுக்கு, நடிகைகளுக்கு நாங்கள் அவர்களை ஒரு நிகழ்விலே அவர்களது பெயரை குறிப்பிடாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. அது என்னோட பேர் தெரியாம இல்ல, பிடி செல்வம் பேர். அப்ப அது வந்து நான் குரூப்லயும் போட்டிருக்கேன். அவங்க எனக்கு பேசணும். யார் அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க இதை உணரணும். நான் சொல்கிறேன் ஆதங்கப்பட்டு, எனக்கு என் பேர் வர தேவையில்லை, நீங்கள் கொடுத்து தான் நான் புகழ் பெறணும் இல்லை, அந்த ஆண்டவன் இருக்கார், இறைவன் எனக்கு கொடுப்பார் எல்லாம் இல்லை. ஆனால் நம்ம சுட்டி காட்டலைன்னா இந்த தவறு நடந்துட்டு இருக்கும் மற்றவங்களுக்கும். அதனால தான் சொல்கிறேன், முதலாவது ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் நினைக்கணும். நான் மற்றவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன், எனக்கு கலைஞராக ஒரு பாராட்டு, ஒரு அன்பு கலைஞராக பாராட்டு, மற்றபடி அன்பு, பாசம், மரியாதை எல்லாம் நான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கல்ல, நானும் அதைத்தானே எதிர்பார்ப்பேன். அப்போ நீங்கள் கொடுத்தா தானே உங்களுக்கு கிடைக்கும். முதலாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அதை நீ முதல் மற்றவனுக்கு கொடு, அது உங்களுக்கு திரும்பி வரும். இதுதான் நான் சொல்வேன். நிச்சயமாக. எனவே இன்னும் பல விடயங்களை நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது. அப்போ இதுவரை நீங்கள் எத்தனை அமைப்புகளில் அங்கத்தவராக இருக்கிறீங்க? கலைஞர்களுக்கான அமைப்பு இருக்குதா? இல்லை, நான் நிறைய குரூப்ஸில் போடுவாங்க. பட் அந்த குரூப்ஸில் உள்ள நடவடிக்கைகள்னு நான் சொல்கிறேன், அதில் ஒரே மெசேஜஸ் அது இது. இப்போ என்னோட குரூப்பில் இப்போ எங்களோட ஃபேமிலி குரூப் இருக்குது, கசின் குரூப், ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் எல்லா குரூப்லையும் இருக்கல. அது எந்த தலைக்கணமோ எதுவும் இல்லை. பட் அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த துறையில் நீண்ட காலமாக இருக்கிறீங்க, தமிழ் அமைப்புகள் இருக்குதா? அப்படி எனக்கு அமைப்புகள் இருக்கு, அது அமைதி இல்லை ஒழுங்கா. அவளை அமைச்சு கொடுக்குறாங்கல்ல, அமைப்புகள் தாங்களா அமைக்கிறாங்க, அது மற்றவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் இல்லை. முதலாவது வந்துட்டு நம்மளுக்கு இதால் என்ன கிடைக்கும்னு நீ ஒரு விஷயத்த செய்ய வந்தால் அது ஒரு நாளும் நல்லா நடக்காது. மற்றவங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், இது மூலியமாக நான் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க போகிறோம், கலைத்துறையில் நான் என்னத்தை விதைச்சிட்டு போகிறோம். நம்ம எப்போவுமே இப்படியே இருக்க போகிறதில்லை. நம்மளுக்கு நாளைக்கு அது நெகட்டிவாக பேசலை, எதுவுமே நம்மளுக்கு பெர்மனன்ட். அப்போ நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நீ நிரந்தரமாக என்னத்தை விட்டுட்டு போகணும். இவங்க தான் இதை செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. இதுதான் இப்போ ஆர்டிஸ்ட் வித் ஆர்ட் குரூப்புங்கிறது வந்து அது ஒரு சங்கமாக நான் உருவாக்கல. ஆர்டிஸ்ட் வித் ஆர்ட்னா கலைஞர்களின் இதயங்கள் ஒன்று சேரணும். அதை கூட நான் சங்கமாக நினைக்கல, கலைஞர்களின் இதயங்கள் அப்படிங்கிற இதே சங்கமம் என்று அந்த சங்கமிக்கிற ஆர்டிஸ்ட் குளோபல் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தேன், அப்புறம் வெளிநாட்டு இந்த ஜெர்மன், ஆஸ்திரேலியா அப்படி. அது சிலவங்க தானாக என்கிட்ட வந்து உங்களோட குரூப்பில் சேர சொன்னவங்களும் இருக்கிறாங்க. நிச்சயமாக. அதே நேரம் அரசியல் தேர்தல் காலத்தில் உங்களோட பேர் பேசப்பட்டது. நீங்கள் நிச்சயமாக நீங்கள் வந்து கலைஞர்களை அழைத்து கொண்டு ஒரு சில வேட்பாளர்களை சந்திக்க போனதாக கேள்விப்பட்டது உண்மையா? அது ஒரு பொய், தவறான ஒரு செய்தி. அரசியல் எங்க வீட்டில் எங்க அக்காவே சொல்லியிருக்காங்க, அரசியலை மட்டும் நுழைஞ்சிய பார்த்துக்கோன்னு. அரசியல் உங்களுக்கு பிடிக்காது? அரசியல் நான் எனக்கு அரசியல் அப்படின்ற இதில் எனக்கு நல்லது செய்யறதுக்காக அரசியலை செய்யறது. அதாவது அவங்க என்ன நான் கேள்விப்பட்ட விதத்தில் நீங்கள் போய் ஒரு கோரிக்கையை முன் வச்சுங்க, எங்களோட கலைஞர்கள் எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்க போறாங்க, அது அப்போ நாங்களாம் பாராட்டணும், நல்ல விஷயமே அப்படி. இல்லை அப்படி இல்லை அப்படியெல்லாம் நான் பண்ணல. ஆனால் அப்படி சந்தர்ப்பம் கிடைச்சா எந்த பெரிய மினிஸ்டர்கிட்ட போய் கேட்பேன். முதலாவது எங்களோட கலைஞர்களுக்காக என்னன்னா மூத்த கலைஞர் எங்களோட கெட் டுகெதர்ல மிக முக்கியமா செல்வம் பெர்னாண்டோஸ், அவங்க அம்மா சிறந்த கலைஞர், மேடை நாடக கலைஞர், ரேடியோ சொல்லுவான், சிறுவர் மலர் நாங்கள் ரசித்தவங்க. இன்னைக்கு அவங்க ஆதரவற்று, அதாவது கலைஞர்கள் அந்த இதில் அவங்கள ஆதரவற்றுனா சகோதரி கிட்ட இருக்கிறாங்க, அவங்கள தெரியல. அப்போ நம்ம கலைஞர்கள் மத்தியில் அவங்கள கூப்பிட்டு ஒரு கௌரவம் பண்ணணும், சின்ன ஒரு விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணுறேன். அது நிச்சயமாக. நீங்கள் இந்த அதிகமாக பிரபஞ்சத்தை நம்பும் ஒருவர், பிரபஞ்சம் என்ன சொல்கின்றதோ அதுபடி நடக்கும் ஒருவர், உங்களது கைகள் கூட ருத்ராட்சம் இருக்கிறது, எனவே பிரபஞ்சத்தை மிகவும் நேசிக்கின்றீர்கள். இந்த கேமராவை பார்த்து இந்த நிகழ்ச்சியிலே இந்த பொங்கல் காலத்தில் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் எங்களுடைய நேயர்களுக்கு? பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து நம்ம பிறக்கும் போதும் நாங்கள் இந்த பூலோகத்தில் பிறக்கிறோம், இந்த பூலோகத்தில் ஒரு பூமியில் பிறக்கிறோம். அதுலேயே நம்மளுடைய வாழ்க்கை, நீர், நிலம், நெருப்பு இதெல்லாம் இல்லாத ஒரு
விஷயம் நம்ம வாழ்க்கையில் இல்லைல்ல. ஸோ இது மூலியமாக நாங்கள் இறக்கும் போதும் ஐக்கியமாகறோம், ஒன்று பூமிக்கு அக்னியில் ஐக்கியமாகறோம். ஸோ இதைத்தான் நாங்கள் வழிபடணும். இறைவன் நம்ம பண்ணுற பூஜைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு யூனிவர்ஸுக்கு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி வைக்கிறோம், அந்த தண்ணியை வச்சு பூஜை பண்ணுறோம். அந்த தண்ணியை நாம் தீர்த்தமாக குடிக்கும்போது கூட அப்படி செய்கிறது அந்த அந்த நீருக்கு நன்றி. நெருப்பு நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பிரபஞ்சத்தோடு கலந்துருக்கிறனால நம்மளுடைய சிந்தனைகள் செயல்கள் நல்லதாகவே இருக்கணும். நம்ம வாழ்த்துறது கூட அவங்களுக்கு வாழ்த்தும் போது இந்த பிரபஞ்சம் அதை எங்களுக்கு ரிஃப்ளெக்ட் அந்த நம்மளுக்கு நேர்மறை விஷயங்களை கொடுக்கும். நம்மளை சுற்றி ஒரு குட் வைப்ஸை எல்லா இடத்துலையும். இப்போ நான் தனியாக இருக்கும்போது அழுவேன், கவலைப்படுவேன். அந்த கவலையை நான் வந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு வருத்தம் வந்தால் கூட யாராவது நல்லா இருக்கீங்களா கேட்டால் நல்லா இருக்கேன்னு தான் சொல்லுவேன். வருத்தம்னு சொன்னால் அது கூட அவங்களுக்கு பேட் வைப்ஸாக போகணும். இப்படியெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன். இது எல்லாமே நீங்கள் இந்த தை பிறந்த உடனே இது எல்லாமே உங்களுக்கு சரி, இது யார் சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. இப்போ நான் சாதாரண ஒருத்தி வந்து என்னமோ அலட்டிட்டு போகிறேன்னு நீங்கள் நினச்சிட்டாலும் பரவாயில்ல. பட் யார் இதில் நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணி இந்த தையில் உங்களுக்கிட்ட இருக்கிற நல்ல பாசிட்டிவாக மற்றவங்களுக்கு எல்லாம் அன்பு பாசம் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து உலகத்தை நேசி ஒருவரையும் நம்பாதேங்கிற மாதிரி தான். யாரையும் நம்பலைனால் பரவாயில்ல, நாம் சரியாக இருந்து மற்றவங்களுக்கு கொடுத்தா அது இந்த பிரபஞ்சம் மூலியமாக நம்மளுக்கே எல்லாம் வந்து சேரும்னு உங்களை எல்லாரையும் அன்போடு வேண்டி கேட்டுட்டு நீங்கள் எல்லாருமே இந்த தைப்பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடி உங்களோட வீட்டில் குடும்பத்தோட உங்களை அன்பானவர்களோட இனிமையான ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அப்படியே எங்களுடைய நேர்களுக்கு ஸ்டார் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்தை நீங்கள் தெரிவிக்கலாம். ஸ்டார் தமிழ் நேர்கள் அனைவருக்கும், உலகத்தில் இருக்கிற தைப்பொங்கல் தைத்திருநாளை கொண்டாடும் அனைத்து மக்களுக்கும், ஸ்டார் தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு இன்று வருகை தந்த சிரேஷ்ட மற்றும் பிரபல நடிகை சாந்தனா அம்மா அவர்களுக்கு, சாந்தனா அம்மா என்று தான் சொல்லி சாந்தா அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த நேரத்தில் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து இந்த பொங்கல் காலத்திலே வந்து எங்களோட இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து எங்களுடைய தொலைக்காட்சியின் சிறப்பித்தமைக்கு எங்களுடைய நன்றிகள். உங்களுக்கும் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்டார் தமிழ் நிறுவனத்தாருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.